நடிகை ஜான்வி கபூர் தற்போது ராம் சரணுக்கு ஜோடியாக பெத்தி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படம் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி திரைக்கு வருகிறது. அதனால நாடு முழுவதுமே பல ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் படக்குழு கலந்து கொண்டு வராங்க. நேற்று விஜயவாடாவில் பெத்தி ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஜான்வி ராம் சரண் அப்படின்னு சொல்லி அனைவருமே கலந்து கொண்டாங்க. நிகழ்ச்சி நடக்கும் இடத்துல ராம் சரண் ரசிகர் ஒருவர் ஜான்விக்கு மிக அருகில் வர அவர் கடும் அதிர்ச்சி ஆகிட்டார். உடனே ராம் சரணின் பாடிகார்டு அந்த ரசிகையை தூக்கி சென்று விட்டார். ஜான்வி கடும் அதிர்ச்சியாகி ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. இதோ அந்த வீடியோ. இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா 10 வருடங்களுக்கு பிறகு இயக்கி வரும் திரைப்படம் தான் கில்லர். இந்த படத்துல நடிகை பிரீத்தி அஷ்ரானி கதாநாயகியாக நடிச்சு வராங்க. தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பேன் இந்திய திரைப்படமாக கில்லர் உருவாகி வருகிறது. விறுவிறுப்பாக இப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது கடந்த 3 நாட்களாக சென்னை பெரம்பூரில் இருக்கிற பின்னி மில்லில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் படப்பிடிப்பு தளத்தில் சிலிண்டர் வெடிச்சு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்தில் 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதையடுத்து அவர்களை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஆனா அதுல மதன் அப்படின்ற வேற சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. காயமடைந்த தினகரன், சூர்யா மற்றும் சக்திவேல் ஆகியோர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாம் பிளாஸ்ட் காட்சிக்காக கேஸ் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதற்கு முன் இதே திரைப்படத்தின் படப்பிடிப்பில் தான் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு விபத்து ஏற்பட்டு காயமடைந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியிருந்த படம் தான் கருப்பு திரைப்படம். இந்த படம் தியேட்டர்களில் வசூலை வாரி குவித்து வருகிறது. 300 கோடியை கடந்து வசூல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. படம் மிகப்பெரிய ஹிட்டாகி இருக்கும் நிலையில் இசையமைப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியனுக்கு சூர்யா சொகுசு காரை பரிசாக அளிச்சிருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் ஆர்.ஜே. பாலாஜி சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கும் அவர் கருப்பு படம் தொடங்கியதே இவரிடமிருந்துதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாவ், அவரை முதலமைச்சராக பார்த்தது நம்பவே முடியாத ஒரு தருணமாக இருந்தது. அதே அன்பு, பணிவு மற்றும் அமைதி அனைத்துக்கும் நன்றி அன்பான விஜய் சார் அப்படின்னு சொல்லி ஆர்.ஜே. பாலாஜி பதிவிட்டிருக்கிறாங்க. சன் விஜய், ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் சின்னத்திரையில் நிறைய சீரியல்கள் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிறது. தமிழில் ஒளிபரப்பாகி வெற்றியடைந்த பல சீரியல்கள் மற்ற மொழிகளில் டப் செய்வதும் ரீமேக் செய்யப்படுவதுமாக இருக்கிறது. இப்போது தமிழ் சின்னத்திரையை பொறுத்தவரை விஜய் டிவி சீரியல் நடிகர்களுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைக்கிறது. இப்போது விஜய் டிவியினுடைய பிரபல சீரியல் நடிகை இன்ஸ்டா ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. விஜயில் ஒளிபரப்பான சிப்புக்குள் முத்து அப்படின்ற தொடரில் நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை லாவண்யா. இந்த தொடரை தாண்டி பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்தில் முல்லை கதாபாத்திரத்தில் சித்ரா, காவியாவுக்கு பிறகு நடிச்சு வந்தாங்க. அதுக்கு பிறகு லாவண்யா எந்த தொடரிலுமே நடிக்கல. ஆனால் இன்ஸ்டாவில் மட்டும் தொடர்ந்து புகைப்படங்களை வெளியிட்ட வண்ணம் இருந்தாங்க. இந்த நிலையில் லாவண்யா இன்ஸ்டா ரசிகர்களுக்கு ஷாக் எடுக்கும் வகையில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதாவது நடிகை லாவண்யா கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டா பக்கத்திலிருந்து விலகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாங்க. இது அவரை போட்ட பதிவு. உலக அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் ஒருவர் இசைஞானி இளையராஜா. இவர் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. மேலும் கார்த்திக் சுப்ராஜ், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களோட கை கோர்த்திருக்கிறாரு. இசையின் கடவுளாக ரசிகர்களாக பார்க்கப்படுற இளையராஜாவுக்கு இன்று பிறந்த நாள் அப்படின்றதும் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து வராங்க. தன்னுடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி என்றாலும் அன்று கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் அப்படின்றதால தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் 2ஆம் தேதி கொண்டாடுறாரு. இந்த நிலையில் இளையராஜாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இசைஞானி இளையராஜாவிடம் மட்டும் 160 கோடிக்கு மேல் அதிகமான சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு படத்துக்கு இசையமைக்க 2 கோடி முதல் 3 கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறாரா. படத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய சம்பளத்தை அவர் மாற்றிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லி இரண்டிலுமே பிரபலமான நடிகையாக வலம் வருவங்க தான் நடிகை தீபா. இவருடைய வெகுளித்தனமான பேச்சை பார்த்து பலரும் இவருக்கு ரசிகர்களானாங்க. சின்னத்திரையில தனக்கென்று தனியிடத்தை பிடிச்ச இவங்க தற்போது வெள்ளித்திரையில கலக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகை தீபாவின் தந்தை மீது நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீபாவின் தந்தை புலவர் கணேசன் தூத்துக்குடி முத்தையாபுரம் பஜார் பகுதியில் இருக்கிற ஒரு டீ கடை அருகே நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் மறைத்து வைத்திருந்த அரிவாள்களை எடுத்து திடீரென அவரை சராமரியாக வெட்டியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கணேசனை காப்பாற்ற முயற்சி செய்தவரையும் அரிவாளால் வெட்டியிருக்கிறாங்க. பலத்த காயமடைந்த அவர்களை உடனடியாக அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையிலேயே
விசாரணையும் அனுமதிச்சிருக்கிறாங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் நடந்த நிலையில இது தொடர்பாக முத்தியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணையில் இந்த தாக்குதல் தொடர்புடையதாக தூத்துக்குடி சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ் மற்றும் இசைக்கு ஆகிய இருவரையும் முதல்ல கைது செய்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில மீதமுள்ள ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் 6 பேர் வரை ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. இதுவரை 3 பேர் கைது செய்திருக்கிற நிலையில மீதமுள்ள 3 பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது.